அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நான் உங்கள் தாஜ். வெல்கம் டு மிலாஸ் ரெசிபி. இன்றைக்கி மிலாஸ் ரெசிப்பியில் ட்ரெடிஷ்னல் பிரெட் அல்வா செய்வது எப்படி என்று பார்ப்போம் உறவுகளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பிரெட் 300 கிராம், சர்க்கரை 500 கிராம், நெய் 50 கிராம், மில்க் மேட் 150 கிராம், ஸ்வீட்லெஸ் கோவா 200 கிராம், எண்ணெய் 1/2 லிட்டரு, ஏலக்காய் பொடி தேவையான அளவு, முந்திரி 25 கிராம், பாதாம் 25 கிராம், இன்னும் ஒரு முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் ப்ரெட்டெல்லாம் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரெட்டெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் பொரித்து எடுக்கணும். அப்போ தான் கலராக நல்லா இருக்கும். ரொம்ப அதிகமாக தீ வைக்காமல் மிதமான தீயிலேயே ப்ரெட்டெல்லாம் பொரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டரு தண்ணியை ஊற்றி கொதி வந்த உடனேயும் சர்க்கரையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோடு கூட உடனே ஸ்வீட்லெஸ் கோவாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூடவே முந்திரியும் பாதாமையும் குறப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி குறப்பாக இருக்கணும், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கூட ஒரு 4-5 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவோட ஒரு 15 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 1/2 ஸ்பூனு இல்லை 1 ஸ்பூனு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போடுறதுனால நல்லா உங்களுக்கு அல்வா பதம் கிடைக்கும். இப்போது ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது பொரித்து வச்சுருந்த ப்ரெட்டு துண்டுகளை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ ஒரு பேனில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு முந்திரியை நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சிக்கலாம். அதோட திராட்சையும் சேர்த்து அதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரெட் அல்வாவில் மில்க் மேடை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி விட்டேன் இல்லையா பாகு காய்ச்சும் போது, அதுக்கு பதிலாக பால் கூட 1/2 லிட்டர் நீங்கள் விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்துக்கலாம். இப்போது பொரித்து வச்ச முந்திரியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு கூட நம்ம நெய் வச்சுருந்தோம் இல்லையா 50 கிராம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், ப்ரெட் அல்வா ரெடி. என்ன உறவுகளே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.